சொல்லுங்கண்ணா. என்னோடய பேர் அஜீஸ். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து பட்டா இப்போ இலவசமாக வழங்கியிருக்காங்க. இதுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து ஆட்டோவில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி படித்தேன். அந்த டேட்டில் போயிட்டு கேம்ப் போட்டிருந்தாங்க வீட்டாண்டியே. அதுக்காக கேம்பில் போயிட்டு நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருந்தோம். என்னென்ன கேட்டாங்கனாக்கா, ஆவணம், மதர் டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு எல்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லி சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணாங்க. அந்த என்ட்ரி பண்ண உடனே மெசேஜ் குறுஞ்செய்தி வந்துடுச்சு, கன்ஃபர்மேஷன், அதை மெசேஜ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்ட்டு. அடுத்தது அப்ளை பண்ணிட்டோம், ஆல்ரெடி முடிச்சிட்ட பிறகும் மெசேஜ் வந்தது. ஒரு 1 வீக் கழித்து அது ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லி மெசேஜ் வந்தது. ஸோ மெசேஜ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து, அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்களே ஒரு 4 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி, நீங்கள் வரணும், வந்து வாங்கணும், இந்த மாதிரி முதலமைச்சர் அவங்க கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. 4-5 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. டேட்டு அதுக்கப்புறம் டேட் சொன்னாங்க. அதுமாதிரி 16th இன்றைக்கி டேட் சொல்லி வரணும், கண்டிப்பாக காலையில் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பஸ்ஸு இலவசமாக வச்சு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே பட்டாவும் கையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை அப்ளை பண்ணணுன்னா காஸ்ட் கொஞ்சம் செலவாகும்ன்ட்டு வரம்புக்கோட்டு கீழே தான் இருக்கிறோம். ஸோ பைசா செலவாகுன்ற ஒரு மைண்ட்லேயே நாங்கள் அப்புறமா எடுக்கலாம்னு விட்டுட்டோம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாமே பயன் பெற்றுட்டு இருக்காங்க, எல்லாமே பயன்பெறணும். இது ஒரு விழிப்புணர்வு ஒரு சிலருக்கும் தெரியல. என்கிட்ட கேட்டாங்க, எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. ஸோ இது மாதிரி கேம்ப் போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு கடைக்கோடி மக்கள்கிட்டையும் இது போய் சேர்ந்துட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா சேர்ந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் நல்லா பயன்படுறாங்க இது மூலிமா. கேம்புக்கு எதாவது நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணலை. எல்லாமே இலவசமாக அவங்க பண்ணி தராங்க. அங்கேயே அந்த கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஆதார் கார்டில் பேர் மாற்றம் சரி, இல்லை குடும்ப அட்டையில் பேர் மாற்றம் சரி, இல்லை பேன் கார்டில் வேறு என்ன இஷ்யூவோ எல்லாமே அங்கே கேம்ப் போட்டிருந்தாங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட்மா, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ மொத்தமே அங்கே இலவசமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும். ஆக்சுவலி அதான் எல்லாமே அந்த கவர்மெண்ட் மூலிமா நோட்டீஸ் கொடுத்துட்டே வராங்க. ஆட்டோவில் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆட்டோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே மெசேஜ் வந்துட்டுருக்கு. அது மூலிமா தான் நாங்களே பயன்பட்டுருந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ட்ரை பண்ணாத காரணம் காசு மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, இஷ்யூ வந்து அதான், நம்ம அங்கே போனாலே நம்ம ஏதாச்சும் செலவு பண்ணணும், ஒன்றும் கையில் பைசாவும் அது ரொம்ப இதாக இருக்கிறதுனால செலவு பண்ணணுமேன்ட்டு நாங்கள் போகவே இல்லை. இது அவங்க கடவுளை வந்து அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஏசி மெக்கானிக்காக இருக்கிறேன். கூலி வேலை தான் செய்கிறேன். ஒரு இல்லை நானே தனியாக அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் அந்த சீசனல் ஒர்க்கு தான். எனக்கு வெயில் நேரம் வந்தால் வேலை, இல்லைன்னா வேலை இல்லை, அப்படியே வேறு இருக்குது பார்த்துட்ருக்கேன். கூலி வேலையை செஞ்சிட்ருக்கிறேன். நன்றி. அஜீஸ் என் பேர், காஞ்சிபுரத்துலேருந்து.